இப்படி ஒரு நிலைமை எதிரிக்கு கூட இல்லைங்க, துரோகி கூட வரக்கூடாதுங்க. நேற்று மகாராஷ்டிராவில் ஒரு இராணுவ வீரர் விபத்தில் வந்து மரணமடைகிறாரு. அவர் மரணமடைஞ்ச அதே நாளில் அவரோட ஒய்ஃப் வந்து டெலிவரிக்காண்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு குழந்தை பிறந்து ஜஸ்ட் 8 மணி நேரம் தான் ஆயிருக்கு. அந்த 8 மணி நேரத்திலே வந்து அவர் வந்து விபத்தில் மரணமடைகிறாரு. அதுக்கப்புறம் அந்த 8 மணி நேரம் குழந்தையை கையில் எடுத்துக்கிட்டு அவங்களோட மனைவியை ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு வராங்க. ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு வந்துட்டு அவங்க கணவனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காண்டி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த வீடியோ தான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உண்மையிலே வந்து ரொம்ப கொடுமையான விஷயங்க. அதாவது வந்து பிரசவ வலிங்கிறது ஒவ்வொரு பொண்ணுக்கும் வந்து ஒரு மறுபிறவி எடுத்த மாதிரி மறு ஜென்மம் தான். அதை வந்து பக்கத்துல இருந்து பார்த்தவங்க தான் வந்து அதை வந்து உணர முடியும். அப்படி ஒரு வழியில கூட அவங்க அந்த பிரசவ வலியை தாங்குவாங்களா, இல்லை தன்னோட கணவன் வந்து இப்படி தன்னை விட்டு போயிட்டாருன்னு நினச்சி அழுவாங்களா? அவங்களுக்கு அழுகிறது கூட உடம்புல தெம்பு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான வேதனைங்க. இருந்து அப்படி எப்படி மீண்டு வர போறாங்கன்னு தெரியல. அது வந்து ஒரு வீடியோ காணொலியில் நம்ம பார்க்கும்போதே நம்ம நெஞ்சை வந்து பிளிகிற மாதிரி இருக்கு. அதை அந்த விஷயத்தை வந்து அவங்க எப்படி அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை கடந்து போவாங்க நினைச்சு கூட முடியும், அதை ஜீர்ணிக்க முடியலங்க. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. இதில் ஒரு கேடுகட்ட சமூகம் ஒன்று இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை, குழந்தை பிறந்ததுன்னே வந்து அப்பனை தூக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக வெந்த புள்ள வேலை பார்க்குற அளவுக்கு பேசுகிற கேடுகட்ட ஜிம்மெல்லாம் இருக்குது. அதை எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் எதனா ஆறப்பட்டதுக்கப்புறமா அவங்களுக்காண்டி இல்லாட்டா கூட அந்த குழந்தைக்காண்டியாவது இன்னொரு லைஃப் அவங்க ஏற்படுத்திக்கிறது நல்லதுங்க. என்ன சொல்லணும்னே தெரியலங்க. அந்த இறந்த ராணுவ வீரரோட ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்ட்டு நம்ம எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறோம். அவருக்கு ஒரு சல்யூட்டுங்க.